நான் தான் ஜஸ்ட் ஜெரிஸ். நம்ம மாவட்டம் இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம முதல் எபிசோட்ல TN61, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்துல ஒரு மாவட்டமான அரியலூர் மாவட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரம்பலூர் மாவட்டத்து கூட சேர்ந்து ரெண்டு ஒரே மாவட்டமா தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் அரியலூர் மாவட்டத்தையும் பெரம்பலூர் மாவட்டத்தையும் ரெண்டா பிரிச்சு இப்ப தனித்தனி மாவட்டமா இருக்குது. இந்த மாவட்டத்தோட கரண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு பி. ரத்தினசாமி அவங்க தான். பல கோடி வருஷத்துக்கு முன்னால காடா இருந்தா அப்புறம் கடலா மாதிரி இப்ப நிலமா இருக்க ஒரு பகுதி தான் பாத்தீங்கன்னா அந்த அரியலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல சுண்ணாம்புக்கல் அதிகமா கிடைக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்டரிலாம் இங்க தான் இருக்குது. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டால்மியா சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்டரிஸ்லாம் வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஊரை வந்து சிமெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்களாம். அப்புறம் கிடைக்கிற சுண்ணாம்புக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்குமா. அதாவது நம்ம ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வந்து 67% வந்து சுத்தமா இருந்தா போதும். ஆனா இங்க கிடைக்கிற சுண்ணாம்புக்கல் வந்து 90% மேல வந்து இங்க சுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நெய்வேலிக்கு அடுத்து அதிகமான நிலக்கரியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மாவட்டத்துல செம்மண் அதிகமா இருக்கிறதுனால கேஷ்யூ நட், அதாவது முந்திரி வந்து இங்க அதிகமா பயிரிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜி இல்ல தியாலஜி வந்து நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்க ஒன்ஸ் போய் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சும்மா அந்த ஊர்ல நடந்து போனாலே பல கோடி வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அனிமல்ஸோட எலும்புகள்லாம் வந்து தரையில சும்மா நீங்க பார்க்கலாமா. ஆர்கியாலஜிஸ்ட் சில பேர் வந்து அங்க கடந்த போன்ஸை வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த டைனோசரோட எலும்புகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைனோசர் மாதிரியே அதோட பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாம் வாழ்ந்துருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க வந்து நிறைய கோயில்கள் தான் இருக்குதான். சோ முதல்ல வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழ மன்னர்களில் ஒருவரான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், கோதண்ட ராமசாமி கோவில், கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயில், திருமலப்படி வைத்தியநாத சுவாமி கோயில், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், கீழப்பள்ளூர் ஃபாசில் மியூசியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க சுற்றுலா தலங்கள். இங்க பாத்தீங்கன்னா கொள்ளிடம், மருதையாறு, வெள்ளாறு அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க முக்கிய நதிகள். இங்க இருக்க 70% மக்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தில் இருக்க வில்லேஜ்ல கிராமத்துல இருக்க மக்கள்லாம் வந்து சில பேர் கைத்தறி நெசவாளர்களாகவும் இருக்காங்களாம். இவங்க வந்து பாரம்பரிய முறைப்படி அவங்க கையாலேயே பருத்தி அப்புறம் பட்டு நூல்கள் எல்லாம் வச்சு அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்களாம். இப்ப வந்து அரியலூர் மாவட்டத்தோட நான் உங்களுக்கு ஷார்ட்டா அதோட ஹிஸ்டரியை தான் சொல்ல போறேன். மனிதர்கள் இந்த ஊர்ல வாழ்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த பகுதி வந்து கடலுக்கு அடியில தான் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கடல் பின்வாங்கின அப்புறம் அந்த கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே அந்த கடற்கரை மண்ணு அப்புறம் ஈரமான சேறு அதுல பதிஞ்சு உள்ள எல்லாம் புதைப்படிவங்களா ஆயிட்டு, இதனால அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால விலங்கியல் பூங்காவா ஆயிட்டு, அதாவது பழைய கால விலங்குகளின் ரகசியங்கள் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம அந்த மாவட்டத்துல நடந்த மறக்க முடியாத சில 2 நினைவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். 7 வருஷத்துக்கு முன்னால செப்டம்பர் 1, 2017 அன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அனிதாங்கிறவங்க வந்து 12th 1176 எடுத்தும் நீட் எக்ஸாம்ல குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்து அவங்க பல வருட கனவான டாக்டர் ஆக முடியாதனால பாவம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே மறக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல வந்து நிகழ்ந்திருக்கு. அடுத்ததா 1956 நவம்பர் 22 அன்னைக்கு இரவு சென்னையில இருந்து கிளம்பி வந்த தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அரியலூர் மருதையாறு ரிவரை கிராஸ் பண்ணும்போது ரயில் தடம் புரண்டு 150 பேருக்கு மேல அங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த 2 இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் நடந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஓகே, ரொம்ப வந்து இந்த மாவட்டத்தில் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து இவ்வளவுதான். இது போக நீங்க வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் சொல்லாத விடுபட்ட அதை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்க மாவட்டத்தோட பெருமை அருமை பெருமை எல்லாத்தையுமே. இந்த மாவட்டத்தை வந்து பூமியின் ஒரு பழைய டைரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டைரியில இருக்க கதையை தான் வந்து நம்ம பார்த்தோம். இன்னும் அந்த கதை வந்து முடியல. நிறைய கதை இருக்குது அரியலூர் மாவட்டத்தை பத்தி. சோ என்னால சொல்ல முடிஞ்ச ஷார்ட்டா இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சுச்சு. சோ நீங்க பாக்குற எல்லாருமே எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஊர் பேரை வந்து உங்க மாவட்டத்தோட பேரை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த மாவட்டத்தை நான் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தியும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து முதல் எபிசோட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அடுத்த எபிசோட் 2ல வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டாடா.